அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி. பவித்ரா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, டாக்டர் SNS ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, கோவை. சென்ற காணொளியில் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் கட்டுரையில் புதுக்கவிதை என்னும் கவிதை வடிவத்தை தோற்றுவித்தவர், மேலை நாட்டில் தோற்றம் பெற்ற விதம், அதை தமிழ்நாட்டில் எங்கனம் வளர்ந்தது என்பது குறித்து கண்டோம். அதன் தொடர்ச்சியாக புதுக்கவிதையின் முன்னோடி தந்தை குறித்தும் இதன் வளர்ச்சி பெற்றும் விதம் குறித்தும் காணலாம். தமிழில் புதுக்கவிதை என்னும் வடிவத்தை பாரதியார் தோற்றுவித்து அதனை வளர்த்திருந்தாலும் புதுக்கவிதையின் தந்தை என்று நா. பிச்சமூர்த்தி அவர்கள் கருதப்படுகிறார். இவருடைய காதல் என்னும் தலைப்பில் அமைந்த புதுக்கவிதையே தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதையாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவருடைய படைப்புகளிலேயே மிகவும் சிறந்ததாக காட்டுவாத்து, வழித்துணை போன்றவை கருதப்படுகிறது. எனவே பாரதியார தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடி என்று கருதப்பட்டாலும் தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என்று பிச்சமூர்த்தி கருதப்படுகிறார். இதைத் தொடர்ந்து புதுக்கவிதையின் இரட்டையர்கள் பாரதியார், அடுத்து பிச்சமூர்த்தி. இவரை தொடர்ந்து யாரெல்லாம் புதுக்கவிதையை வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல புதுக்கவிதையை பிச்சமூர்த்திக்கு அடுத்து பிச்சமூர்த்தி கூடையே அவருக்கு துணையா பல்வேறு புதுக்கவிதைகளை எழுதியவர் கூப்பா ராஜகோபாலன். ஏன்னா இந்த புதுக்கவிதை என்னும் வடிவத்தை நா. பிச்சமூர்த்தி எழுதிக்கிட்டு இருந்த சூழல்ல பல்வேறு எதிர்பட்டுச்சு. பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி இவர் எழுதிட்டு வந்தாரு. அதற்கு இவருக்கு துணையா இவர் கூட புதுக்கவிதை வடிவங்களை எழுதினது கூப்பா ராஜகோபாலன். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் புதுக்கவிதையின் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்வார்கள். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா புதுக்கவிதை என்னும் வடிவத்தை தீவிரமாக எழுதியே கண்ட வள்ளிக்கண்ணன் என்பவர் இவர்களை புதுக்கவிதையின் இரட்டையர்கள் அப்படின்னு அழைத்தாங்க. இவர்களை தொடர்ந்து சிறுகதையின் மன்னன் அப்படின்னு அனைவராலும் பாராட்டக்கூடிய புதுமை பித்தன் என்பவர் இந்த புதுக்கவிதை என்னும் வடிவத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு பல்வேறு கவிதைகளை எழுதினார். இப்போ இந்த புதுக்கவிதையின் தோற்றுவித்தவர், அதுக்கடுத்து இரட்டையர்கள். இவர்களை தொடர்ந்து இந்த புதுக்கவிதை என்னும் வடிவம் எப்படியெல்லாம் வளர்ந்தது, இதை எந்தெந்த காலகட்டங்களில் யாரால் வளர்த்தெடுக்கப்பட்டது என்பது குறித்து பார்க்கலாம். இந்த புதுக்கவிதை என்னும் வடிவம் 3 காலகட்டங்களாம் இதன் வளர்ச்சி கட்டத்தை பிரிப்பர். ஒன்று மணிக்குடி காலம், மற்றொன்று வானம்பாடி காலம், ஒன்று எழுத்திதழ் காலம். இப்படி 3 காலகட்டங்களாக பிரித்து அந்தந்த காலகட்டங்களில் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை புதுக்கவிதை வடிவில் எழுதி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தனர். எழுத்து இதழ் காலம் என்பது பல்வேறு புதுக்கவிதை எழுத்தாளர்கள் சேர்ந்து எழுதிய காலகட்டம். இதே மாதிரி மணிக்குடி, முதலில் மணிக்குடி அப்படின்ற காலம் 1930 முதல் 1945 வரை பல்வேறு எழுத்தாளர்கள் சேர்ந்து தங்களுடைய எழுத்தின் மூலம் புரட்சியை ஏற்படுத்தினர். இவர்களை தொடர்ந்து எழுத்து இதழ் காலம், இது 1950 முதல் 1970 வரை. இந்த காலகட்டங்களில் சில எழுத்தாளர்கள், அது கூட துணையா சில பத்திரிகைகளும் சேர்ந்து இந்த புதுக்கவிதை வடிவத்தை வளர்த்தெடுத்தனர். இவர்களை தொடர்ந்து வானம்பாடி காலம்,
இந்த வானம்பாடி காலம் அப்படிங்கிறது 1970க்கு அப்புறம் இன்று வரை வானம்பாடி காலமாக அறியப்படுது. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் இந்த எழுத்துக்கு தங்களோட பங்களிப்பை செய்தாங்க அப்படின்ற தகவலை குறித்து மேலும் விரிவாக காணலாம். அடுத்து வரும் காணொளியில் இந்த 3 காலகட்டங்களில் எழுதப்பட்ட படைப்பாளர்களை பற்றியும் படைக்கப்பட்ட கவிதை வடிவங்கள் பற்றியும் காணலாம். நன்றி.